Hello all. Welcome to Azure Mini Course. லாஸ்ட் செஷன் வரைக்கும் நம்ம வந்து நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்ட்ரா ஐடி பத்தி பார்க்க போறோம். ஸோ அஷூர் சீரீஸ்ல நாம இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடினா என்ன அப்படின்றத பார்க்கணும். அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை என்ட்ரா ஐடி அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ இந்த என்ட்ரா ஐடினா என்ன, என்ட்ரா ஐடியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஷூர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் எப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த அஷூர் அக்கௌண்ட்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுல ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்கு, இந்த லெவல்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு அஷூர் அக்கௌண்ட்னு எடுத்தோம்னா அதுல நம்ம வந்து ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணி பார்த்தோம். ஸோ ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணல எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அப்படின்னு சொன்னோம். நாம ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணோம். விநெட், வர்ச்சுவல் மிஷின், அதுக்கப்புறம் டிஸ்க் ரிலேட்டடா பார்த்தோம், ஸ்டோரேஜ் ரிலேட்டடா பார்த்தோம், நெட்வொர்க் டாபிக்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம இந்த அஷூர் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஆக்சுவலா நீங்க எப்ப அஷூர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்களோ அப்பயே உங்களுக்கு ஒரு டெனன்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு என்ட்ரா ஐடி உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த ஐடி பேஸ் பண்ணி தான் நாம ஆஸ் அ ஓனரா இந்த அக்கௌண்ட்ல இவ்வளவு நாள் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க. எவ்ரி யூசருக்கு இந்த ஐடி இருக்கும். இந்த ஐடி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப huzefa.huzef@gmail.com அப்படிங்கிறது மெயில் ஐடி அப்படின்னா huzefa huzef gmail டாட் ஆன் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் நடுவுல இந்த ஆன் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது ஆட் ஆகி அகைன் டாட் காம் அப்படின்னு முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஐடியா இருக்கும். இப்போ நான் இந்த ஐடியில மல்டிபிள் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரியல் டைம்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு என்ட்ரா ஐடி இருக்கும். அப்போ ஒரு அட்மின் இருக்காருன்னா அவர் மட்டும் அஷூர் அக்கௌண்ட்குள்ள போயிட்டு ரிசோர்சஸ்லாம் கிரியேட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாரான்னு கேட்டா நோ. அப்ப என்ன பண்ணணும், அங்க மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் எவ்ரி யூசர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு தனித்தனி ரிசோர்சஸ கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இங்க மல்டிபிள் யூசர் இருக்கையில யார் யார் இந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ எவ்ரி யூசருக்கு நான் என்னோட அக்கௌண்ட்டோட இந்த ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க, இந்த மெயில் ஐடியை கொடுத்து அதுக்கு நமக்கு இருக்க பாஸ்வேர்டை கொடுத்து அவங்கள லாகின் பண்ணுங்கன்னு சொல்லுவோமா? அப்படி பண்ண மாட்டோம். டைரக்டா நம்மளோட ஆக்சஸ் அஷூர் அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் இவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி யூசருக்கு நம்ம தனியா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஒரு யூசர் இருக்காரு அப்படின்னா இவருக்குன்னு தனியா ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளோட இந்த அக்கௌண்ட்ல லாகின் பண்ணுவாரு. இவருக்குன்னு எந்த பர்டிகுலர் ரிசோர்சஸ் ஆக்சஸ் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ச்சுவல் மிஷின் இல்ல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அவர் எங்க ஒர்க் பண்றாரோ அதை பேஸ் பண்ணி போர்ட்டல்ல அவருக்குன்னு ஒரு ஆக்சஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ இப்போ என்ட்ரா ஐடி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இங்க அஷூர்ல கிரியேட் பண்ற ரிசோர்சஸ், அப்ளிகேஷன்ஸ், வெர்ச்சுவல் மிஷின் இந்த மாதிரியான சர்வீசஸ் அண்ட் நாம கிரியேட் பண்ற இந்த ரிசோர்சஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்குறோம் இல்லையா யூசர்ஸ், இவங்கெல்லாம் மேனேஜ் பண்ற ஒரு இடத்தை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா என்ட்ரா ஐடி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த என்ட்ரா ஐடி என்ன மாதிரியான வேலையை பார்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூசர் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ஒர்க்கை பார்க்குது. அது என்ன ஆத்தென்டிகேஷன்? ஆத்தென்டிகேஷன் மீன்ஸ் ஒரு யூசர் இருக்காரா, அவரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்றாரா, அந்த லாகினை வெரிஃபை பண்றது யாரு, என்ட்ரா ஐடி தான். ஓகே, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட், இந்த யூசர் லாகின் பண்றாரு, இவருக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து ஒரு வெர்ச்சுவல் மெஷினை ஆக்சஸ் பண்றாரு, நம்ம அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம போர்ட்டல்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் விஎம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரோல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அப்போ ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ரிசோர்ஸுக்கு அவருக்கு ஆக்சஸ் இருக்கு, அந்த ஆக்சஸ்ல என்ன கண்ட்ரோல் இருக்கு, அவர் வந்து அந்த ரிசோர்ஸஸ்க்கு ஓனர் ஆக்சஸ் இருக்கா, இல்ல ரீட் ஒன்லி ஆக்சஸ் இருக்கா, மாடிஃபை பண்றதுக்குலாம் ஆக்சஸ் இருக்கா, இந்த மாதிரி அவருக்கு என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்றது இந்த என்ட்ரா ஐடி தான். அப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கு நீங்க ஆக்சஸ் கொடுக்கறதுக்கும் சரி, அது எந்த லெவல்ல ஆக்சஸ், எந்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம எங்க தான் கண்ட்ரோல் பண்ண போறோம், என்ட்ரா ஐடில தான் கண்ட்ரோல் பண்ண போறோம். ஓகே, இப்போ என்னோட அஷூர் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நான் வந்து ஒரு யூசரா இருப்பேன். அப்போ உங்களோட அஷூர் அக்கௌண்ட்ல நீங்க உங்களுக்குன்னு ஒரு என்ட்ரா ஐடி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு, நீங்க இங்க இருக்க ரிசோர்சஸ்லாம் இத்தனை நாள் ஆக்சஸ் பண்ணிட்டு
இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் போயிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறேன். சோ இந்த யூசருக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆக்சஸ் குடுக்க போறேன். ஓகே. ஒரு யூசர கிரியேட் பண்ணி அவருக்குன்னு ஆக்சஸ் குடுக்க போறேன். அந்த யூசரோட வேலை என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் 1 அப்படின்னு ஒருத்தர கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இந்த யூசருக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வெர்ச்சுவல் மெஷினுக்கு ஆக்சஸ் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, அவரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட புரொவைட் பண்ணும்போது, இந்த யூசர் என்னோட அக்கவுண்ட்ல லாகின் பண்ணலாம். அட் த சேம் டைம் என்னோட அக்கவுண்ட்ல நான் எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், எத்தனை ரிசோர்ஸ் குரூப் வச்சிருக்கேன் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. எந்த ஸ்பெசிபிக் ரிசோர்ஸ் குரூப்புக்கு இல்ல எந்த ஒரு பர்ட்டிகுலர் ரிசோர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்திருக்கேனோ அந்த பர்ட்டிகுலர் ரிசோர்ஸ மட்டும் அவரோட அந்த லாகின்ல போர்ட்டல்ல ஷோ ஆகும். பார்க்கலாமா? ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரு ஐடி பேர் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரு ஐடி இங்க ஆட் யூசர் கிரியேட் பண்ண முடியும், குரூப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிரியேட் எ நியூ யூசர், ஒரே ஒரு யூசர் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. யூசர் பிரின்சிபல் நேம் யூசர் 1 அப்படின்ற நேம்ல கிரியேட் பண்றேன். தென் யூசர் நேம், அதாவது டிஸ்பிளேல அவருக்கு என்ன நேம் தெரியணும், பார்க்கல அவரோட பேர் என்னவா டிஸ்பிளேல தெரியணும் அப்படிங்கிறது. இது வந்து அவர் லாகின் பண்றதுக்கான ஐடி, இது அவரோட நேம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த யூசர் நேம் லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். பாஸ்வேர்ட் வந்து ஆட்டோ ஜெனரேட் பாஸ்வேர்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இவரை கிரியேட் பண்றேன். மேனேஜ் ஆப்ஷன்ல போனீங்கன்னா யூசர் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட யூசர் 1 கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த யூசர் 1க்கு பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ஷேர் பண்றது மூலமா அவரால் நம்மளோட போர்ட்டல்ல லாகின் பண்ண முடியும். பட் எந்த ரிசோர்ஸ் லெவல்ல அவருக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். அப்பதான் அவருக்கு அந்த ஸ்பெசிபிக் ரிசோர்ஸ் ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு அக்கௌண்ட் ஒரு நம்மளோட அஷூர் போர்ட்டல் புதுசா கிரியேட் பண்ணையில எப்படி இருக்குமோ, நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு அந்த போர்ட்டல் வியூ ஆகுமோ அந்த மாதிரி தான் அவருக்கு இருக்கும். இப்போ நான் இதை லாகின் பண்ணி காட்டுறேன். இந்த யூசர் நேமை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட இந்த அக்கௌண்ட்ல நான் லாகின் பண்ணல, அப்போ என்னோட அஷூர் அக்கௌண்ட் வந்துட்டு லாக் அவுட் ஆயிடும். அதனால நான் என்ன பண்றேன்னா பிரைவேட் விண்டோல ஓபன் பண்றேன். இன்காக்னிட்டோ விண்டோல போயிட்டு அஷூர்ல லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுங்கன்னு சொல்றாங்க. நான் இப்ப கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா யூசர் 1, அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்குறேன். நீங்க இங்க என்ட்ரு ஐடில அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த யூசர் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணையில அவரோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும். ஸோ ஓல்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க ஆத்தென்டிகேஷனுக்காக ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இது வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல்ல இந்த ஆப்பை வச்சுக்கலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி லாகின் பண்ணும்போது கிரெடென்ஷியல் ஆக்சஸ் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இங்க நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரு கியூஆர் கோட் வரும். அந்த கியூஆர் கோடை என்னோட அந்த மொபைல் ஆப் இருக்குல்லையே ஆத்தென்டிகேட்டர் ஆப், அந்த ஆப்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்றேன் அப்படின்னா லாகின் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நான் இங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இங்க வர கோடை என்னோட அந்த மொபைல் ஆப்ல நான் ஃபில் பண்ணணும்.
கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப என்னோட இந்த மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, அதுல இந்த யூசர் ஆட் ஆகியிருப்பாரு. சொன்னேன் இல்லையா, ஒரு புது அஷூர் அக்கௌண்ட் மாதிரி தான் இருக்கும். இங்க போயிட்டு நீங்க கிளிக் பண்ணனால எந்த ரிசோர்ஸும் கிரியேட்லாம் பண்ண முடியாது. நான் இப்போ இந்த யூசருக்கு என்னோட போர்ட்டல் ஆக்சஸ் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? என்னோட அஷூர் அக்கௌண்ட்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்னோட அக்கௌண்ட், ஓகேவா? இங்க போயிட்டு நான் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த யூசருக்கு நான் என்ன பண்றேன்னா, இப்போ நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, யூசர் 1 அப்படின்ற நேம்ல, அந்த யூசருக்கு இந்த ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அவரு அந்த ரிசோர்ஸ் குரூப்பை நான் எந்த லெவல் ஆக்சஸ் கொடுக்குறேனோ அதை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு ஐஏஎம் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ இங்க போயிட்டு ஆட் ரோல் அசைன்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான ரோல் அசைன் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் இங்க வந்து ரீடர் ரோல் அப்படின்னு சொல்றேன். அப்போ அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல. வியூ ஆல் ரிசோர்சஸ் பட் டஸ் நாட் அலோ யூ டு மேக் எனி சேஞ்சஸ். நீங்க இந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்க, இந்த ரோல் அசைன் பண்றீங்க அப்படின்னா இந்த ரீடரால உங்களோட ரிசோர்சஸ் எல்லாத்தையும் வியூ பண்ண முடியும், பட் அவரை எந்த சேஞ்சஸும் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இங்க எந்த மெம்பருக்கு இந்த ஆக்சஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எந்த யூசருக்கு இந்த ஆக்சஸ் கொடுக்கணும்? நான் வந்து யூசர் 1 அப்படின்னு கொடுக்குறேன்னா செலக்ட் ரிவ்யூ கிரியேட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த யூசர் இருக்காரு இல்லையா, இங்க வந்து எந்த ஒரு ரிசோர்ஸையும் அவரால் செக் பண்ண முடியல. புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ரைட், இப்போ இந்த ஸ்கிரீன் தான் திரும்ப திரும்ப வருது. நான் என்ன பண்றேன், திரும்ப லாகின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்னோட மொபைல் ஆப்ல இந்த கோட் வந்திருக்கும். அதாவது மொபைல் ஆப்ல இந்த அப்ரூவல்காக வந்திருக்கு. ஸோ நான் இங்க காட்டுற அந்த கோடை இங்க சென்ட் பண்றேன், கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்து பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா லாகின் ஆயிடுவாரு. எஸ், இப்போ இவருக்கு அந்த ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல ஆக்சஸ் இருக்கும். பட் என்னன்னா ரிசோர்ஸ் குரூப் இருக்கா, இங்க அவரால் இந்த ரிசோர்ஸ் குரூப்குள்ள போய் ரிசோர்சஸ்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ரைட், இப்போ வந்து இவர் இதுக்குள்ள ஒரு விநெட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அலோவ் பண்ணாது. எதனாலனா இங்க ரீட் ஒன்லி ஆப்ஷன் நம்ம அவருக்கு கொடுத்துருக்கோம். அப்போ அவரால் வேற எந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்றதுக்கோ இல்ல ஆல்ரெடி இருக்கிற ரிசோர்ஸை டெலீட் பண்றதுக்கோ எந்த ப்ரிவிலேஜும் இருக்காது. கிரியேட்னு கொடுத்து டிஃபால்ட்டா ஒரு விநெட் கிரியேட் பண்றேன். என்ன ஆகுது, இவருக்கு அதுக்கான ஆக்சஸ் இல்ல அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அப்போ இதே நான் இங்க என்னோட அக்கௌண்ட்ல போயிட்டு ஒரு விநெட் கிரியேட் பண்றேன் சேம் ரிசோர்ஸ் குரூப்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த விநெட் அவரால் பார்க்க முடியும். இப்போ கிரியேட் வர்ச்சுவல் நெட்வொர்க், டிஃபால்ட் சப்நெட்டோட ஜஸ்ட் ஒரு விநெட் மட்டும் கிரியேட். ரைட், இங்க கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த யூசர் செக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம்.
VNet 1 வந்துருச்சு. பட் இந்த VNet 1 இருக்கு இல்லையா, இப்போ இதை டெலீட் பண்ண ட்ரை பண்ணாருன்னா டெலீட் ஆகாது. which means அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வியூ பண்றதுக்கான ரீடர் ரோல் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர் ரோல் கொடுத்தேன்னா அதை எடிட் பண்றது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இல்ல ஓனர் ரோல் கொடுத்தேன் அப்படின்னா வேற ஒரு யூசரை இன்வைட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம என்ன ஆக்சஸ் கொடுக்குறோமோ ஐஐஎம்ல போயிட்டு ஒரு யூசருக்கு எந்த லெவல்ல ஆக்சஸ் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அவரோட ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல கொடுக்குறீங்கன்னா அப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்க எல்லா ரிசோர்ஸ் குரூப்புக்கும் அவரோட ஆக்சஸ் இருக்கும். இல்லை எக்ஸாக்டா ஒரு ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அதுக்குள்ள இருக்க எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் அவருக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரிசோர்ஸ் லெவல்ல கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் மட்டும் அவரை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு யூசர் இருக்காரு, சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்க எல்லா ரிசோர்ஸ் குரூப் பிளஸ் ரிசோர்ஸஸ் இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்ல நான் ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல கொடுக்குறேன் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் உள்ள இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். விஎம் விநெட் என்ன கிரியேட் பண்றோமோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வெப் அப்ளிகேஷன் நீங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ இந்த ரிசோர்ஸ் குரூப் உள்ள இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் பட் எந்த அளவு ஆக்சஸ் இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஐஐஎம்ல என்ன ரோல் அசைன் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கும். அடுத்தது ஒரே ஒரு ரிசோர்ஸ்க்கு பண்ணலாம். VNet குள்ளேயும் ஐஏஎம் இருக்கும், வெர்ச்சுவல் மெஷின் குள்ளேயும் ஐஏஎம் இருக்கும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சர்வீஸ்க்கு ஐஏஎம் இருக்கும். அப்போ ஸ்பெசிபிக் ரிசோர்ஸ்க்குள்ள போயிட்டு ஐஏஎம் அசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் மட்டும் அவரோட ஆக்சஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் யூசர் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். ஒரு சிங்கிள் யூசருக்கு இந்த மாதிரி அசைன் பண்றதுன்றது ஓகே. பட் ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் அசைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் யூசர் ஒரு சிங்கிள் ரிசோர்ஸ் குரூப்புக்கு ஓகே. மல்டிபிள் யூசர் இருக்காங்க, ஒரு 5 மெம்பர்ஸ்னா கூட நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். பட் ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 50 மெம்பர்ஸையும் கிரியேட் பண்ணி அவங்கள கொண்டு போய் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்புக்கு ரீடர் ரோல் அசைன் பண்ணுங்க இல்ல ஓனர் ரோல் அசைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் கிரியேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்ப 2 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஜூர் அட்மின் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கு. அட் த சேம் டைம் ஆர்கிடெக்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸ் குரூப்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்கு, டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. இப்போ அஜூர் அட்மின் குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமோட ரீடர் ரோல்ல இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த அஜூர் அட்மின் குரூப்ல இருக்கக்கூடிய குரூப் மெம்பர்ல ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் டீமோட ஓனரா இருக்காரு. அப்போ இவர் 2 குரூப்ல மெம்பரா இருக்காரு. ஒரு குரூப்புக்கு ரீடர் ரோல்லையும் இன்னொரு குரூப்ல ஓனராவும் இருக்காரு. அட் த சேம் டைம் ஆர்கிடெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு யூசர் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமோட ஓனரா இருக்காரு. இந்த மாதிரி ஒரே யூசர் மல்டிபிள் குரூப்ல வேற வேற ரோல்ல இருக்காரு அப்படின்னா இதெல்லாம் நம்ம மேனுவலா போயிட்டு கிரியேட் பண்ணி ஒன் பை ஒன் நீங்க இங்க போங்க, நீங்க இந்த யூசரை இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் கீழே இல்ல இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த செட் ஆஃப் பீப்புள் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்புக்கு ரீடர் ரோல்ல வராங்க, இவர் ஓனர் ரோல்ல வராங்க அப்படின்ற மாதிரி அசைன் பண்றது ஈஸியா இருக்கும் இல்லையா. அப்போ அதுக்காக தான் என்ன வச்சிருக்காங்கன்னா குரூப் கிரியேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. இப்போ நான் ஒரு குரூப் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுல மெம்பர்ஷிப் டைப் பாத்தீங்கன்னா அசைன்ட் அண்ட் டைனமிக் அப்படின்னு இருக்கு. இந்த அசைன்ட் டைப் அப்படிங்கிறது we have to add user manually. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் 1 இருக்காரு, இவர் வந்துட்டு குரூப் 1ல போகணும். தென் யூசர் 2 இவரும் குரூப் 1க்கு போகணும். யூசர் 3 இருக்காரு, இந்த யூசர் 3 வந்துட்டு குரூப் 2க்கு மெம்பரா போகணும். இந்த மாதிரி நான் மேனுவலா போயிட்டு அசைன் பண்றேன் இல்லையா. இப்படி ஒவ்வொரு யூசரா கிரியேட் பண்ணி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த குரூப்ல இந்த மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி அசைன் பண்ற கான்செப்ட் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் மெம்பர்ஷிப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது this group add users dynamically based on the group condition. ஒரு குரூப் கிரியேட் பண்ணதே இதுதான் கண்டிஷன் அப்படின்னு அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் குரூப்புக்குள்ள வரக்கூடிய யூசர்ஸோட ஜாப் டைட்டில் வந்து சேல்ஸ்னு இருக்குன்னா அப்ப சேல்ஸ் டீம்னு ஒரு டீம் இருக்கு, சேல்ஸ் டீம் குரூப் ஓகேவா. இந்த குரூப்புக்கு நான் வந்து ஜாப் டைட்டில் இருக்கிற யூசர் லிஸ்ட்ல எந்தெந்த யூசருக்கு ஜாப் டைட்டில் வந்து சேல்ஸ்னு மென்ஷன் ஆயிருக்கோ
அந்த யூசர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் டீமுக்கு கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் யூசரை கிரியேட் பண்ணா மட்டும் போதும். அந்த யூசர் கிரியேட் பண்ணையில அவரோட டீடைல்ல நான் ஜாப் டைட்டில்னு கேட்டிருக்க இடத்துல சேல்ஸ்னு ஆட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் இந்த குரூப்க்கு கீழே வந்துருவார். அப்ப எந்தெந்த யூசர் சேல்ஸ் டீமுக்கு கீழே வரணுமோ இந்த குரூப்க்கு கீழே வரணுமோ அவங்களோட ஜாப் டைட்டில்ல நான் போய் சேல்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணணும். இல்ல சிட்டி எம்னு ஸ்டார்ட் ஆகுது, சிட்டி எஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி யூசர் டீடைல்ல நீங்க சம் ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு வர வேண்டிய மெம்பர்ஸ்க்கு சிட்டி நேம் எம்னு ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா ஐடி இப்படி ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யூசர் கிரியேட் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா மெம்பர்ஸ் அந்த குரூப்ல அசைன் ஆயிடுவாங்க. இது டைனமிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த டைனமிக் மெத்தட் இப்போ என்னால உங்களுக்கு டெமோ காட்ட முடியாது. வை பிகாஸ் இந்த டைனமிக் குரூப் மெம்பர்ஷிப்க்கு நமக்கு இந்த ப்ரீமியம் லைசன்ஸ் வேணும். இந்த லைசன்ஸ் வந்து இப்போ பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. ப்ரீவியஸா 30 days ஃப்ரீன்னு கொடுத்துருந்தாங்க, இப்போ அப்படி இல்லை, நம்ம இதை பே பண்ணி வாங்கணும். ஸோ அதனால இந்த டெமோ நான் இப்போ உங்களுக்கு காட்டல. அசைன்டு மெத்தட்ல எப்படி ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறது நான் காட்டுறேன். இப்போ நான் அகைன் என்டர் ஐடிக்குள்ள போறேன். ஜஸ்ட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நியூ குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டெப்ளாய்மெண்ட் டைம்லயே நீங்க வந்துட்டு குரூப் மெம்பர்ஸ் யாருன்றத ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லேட்டரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். குரூப் டெஸ்கிரிப்ஷன்ல ஆப்ஷனல். ஸோ இப்போ ஓனர் யாரு அப்படிங்கறத இங்கே செலக்ட் பண்றேன். அட்மின் தான் ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ மெம்பர் யாருன்னு கேக்குறாங்க. யூசர் 1 இருக்காரு இல்லையா, நம்ம கிரியேட் பண்ண யூசர் 1, அவர் தான் வந்து மெம்பர். ஏடி யூசர் இருக்காரு, ஆல்ரெடி கிரியேட் பண்ண யூசர்ஸ் இவங்களையும் நான் மெம்பர் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இந்த குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த குரூப்ல ஓனர் ஒருத்தர் இருக்காரு, அட் த சேம் டைம் இங்க 2 மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. நான் கிரியேட் பண்ண குரூப் இதுதான், சேல்ஸ் டீம்ன்ற நேம்ல இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் டைரக்ட் மெம்பர்ஸ் 2 பேர், யூசர் 2 பேர், ஓனர் ஒருத்தர். ஓகே, ஸோ இந்த மாதிரி குரூப் டீடைல்ஸ் இங்க வரும். இஃப் யூ வாண்ட் நீங்க லேட்டரா கூட போய் குரூப்ல மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது குரூப் கிரியேஷன், ரைட்? ஸோ ஒரு என்ட்ரா ஐடியில் யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும், குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும், தென் யூசருக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் வேற ஒரு டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.